அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி பிஜி ஜிகேவில் நம்ம 1000 கொஷனில் அஞ்சாவது யூனிட் நம்ம பார்க்க பாருங்கள். அஞ்சாவது யூனிட் வந்து ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு நமக்கு டாபிக் இருக்கும். சிலபஸ் பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பர், மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸு, எவாலுவேஷன், நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் ஹைஜீன், ஹியூமன் டிசீஸ் அண்ட் என்விரான்மெண்ட், ஈக்காலஜி அப்படின்னு இந்த டாப்பிக்கில் இதில் இருக்கிற 100 கொஷின்ஸில் ஃபஸ்ட்டு 50 கொஷின்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம சேனலில் ஒரு 2 பேட்ச் இருக்குது, அதை பற்றிய தகவல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஆர்பி டெட்டுக்கான டெலகிராம் சேனலில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்கும், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின், அபைஜீனியோசிஸ் என்ற கோட்பாட்டை மறுத்தவர் யாருன்னு பார்த்தீங்களா? லூயிஸ் பாஸ்டர். ஓகே, இதுக்கான விளக்கம் இதில் இருக்கும். செகண்ட் கொஷின், சயின்டிஃபிக் டெம்பர் மனப்பான்மை கொண்ட பண்பு என்ன ஒருத்தங்க வச்சுருக்காங்க அப்படின்னா, எதையும் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கறது தான். ஓகேங்களா? அதுதான் விசாரணை, மனப்பான்மை, காரணக்காரியத்தை ஆராயும் தன்மை, தர்க்க ரீதியான சிந்தனை. இதுதான் ஒருத்தருக்கான ஒரு சயின்டிஃபிக் டெம்பர் இருக்கிற கேரக்டரிஸ்டிக்கு. கட்டுக்கதை, மூட நம்பிக்கை இதெல்லாம் வந்து நிராகரிக்கிறதுல, கேள்வி கேட்டல், கவனித்தல், பகுப்பாய்வு செய்தல் இதெல்லாம் தான் முக்கியம். கொஷினிங் அண்டு லாஜிக்கல் திங்கிங். தேர்ட் கொஷின், ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசஸ். இது ஓரளவு நமக்கு தெரியும், சார்லஸ் டார்வின். எந்த இயர்னா 859. புதிய இனங்கள் உருவாகும் செயல்முறை ஓகே எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஸ்பீசியேஷன். ஓகே, சூரிய ஒளியை பார்ப்பதன் மூலம் நம் தோல் எந்த வைட்டமினை தயாரிக்கிறது? ஓரளவு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வைட்டமின் டி அப்படின்ட்டு. அதனால தான் காலையிலையும் சாயங்காலம் நடங்க. வைட்டமின் டி நமக்கு கிடைக்கிறது இது மூலிமா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும், வேறு எது மூலிமாவும் கிடைக்காது. நிறைய பீப்புள் வந்து ஏசிலேயே இருப்பாங்க, வெயிலை கண்டாலே கஷ்டம். அதுதான் பின்னாடி வந்து நமக்கு அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தரும். வைட்டமின் டி வேறு எந்த மூலிமாவும் சோர்ஸ் நமக்கு கிடைக்காது. எந்த கனிமத்தின் குறைபாட்டால் எளிய காய்டர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போங்க. ஓகேங்களா? அயோடின். ஓகே, ஸ்வச் பாரத் அபியான், தூய்மை இந்தியா இயக்கம். ஓகேங்களா? சானிடேஷன் அண்டு ஹைஜீன். நீரில் பரவும் நோய் எது அப்படின்னா குளோரியா. காலரா என்பது விப்ரிய காலரை என்ற பாக்டீரியா மூலிமா ஏற்பட்டது. இது மாசுபட்ட நீர் மற்றும் உணவு மூலிமா. டெங்கு வந்து எந்த இதுன்னா இதுதான். ஓகே, ஏடிஸ் இஜிப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொசுவினால் தான் டெங்கு வந்து ஏற்படுது. இது வந்து பெண் கொசு. இது நிறைய இடம் இது எங்கே உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி தேங்காய், ஒரு டயரில் தேங்கியிருந்தா, அது ஏதாவது ஒரு பாத்திரத்தில் ரொம்ப நாள் தேக்கி வச்சுருந்தீங்களா, அந்த இடத்துல கொசு உருவாகும். இது முக்கியமானது. நம்ம அதனால தான் தேக்கி வைக்கக்கூடாது அப்படின்றது நிறைய முனிசிபாலிட்டிஸ், பஞ்சாயத்துக்காரங்களாம் வந்து அதெல்லாம் எடுக்க சொல்லுவாங்க. ஓகே, ப்ராஜெக்ட் டைகர்ன்றது 1973 இந்திரா காந்தி பீரியடில் டைகரை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. ஓகே, ப்ரொடெக்ஷன் அண்ட் இன்க்ரீஸ் த பாப்புலேஷன் ஆஃப் டைகர்ஸ் அப்படின்றது. ஹெச்ஐவினுடைய ஃபுல் பாயிண்ட் ஹியூமன் இம்யூனோ டெபிஷியன்சி வைரஸ். ஓகே, நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னாவே என்னென்னா டயபெட்டிஸ் வரும். ஓகேங்களா? டயபெட்டிஸ். கம்யூனிகபிள் டிசீஸ்னால் வைரஸ்ஸு, பாக்டீரியா அது இருக்கும். நான் கம்யூனிகபிள் டயபெட்டிஸு, பிபி, ப்ளட் ப்ரெஷரு, கேன்சரு, ஹார்ட் டிசீஸு, உடல் பருமன். இதெல்லாம் வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஓகே, ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு பரவாது. ஓகே, ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பில் ஆற்றல் பிரைமரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆஃப் அன் ஈகோ சிஸ்டம் அப்படின்றது நமக்கு சன் தான். சயின்டிஃபிக் மெத்தடில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மேக்கிங் அப்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, மேக்கிங் த அப்சர்வேஷன், அப்புறம் அனாலிட்டிக்கல் பண்ணுறது, அப்புறம் திங்கிங் பண்ணுறது, அப்புறம் அப்ளிகேஷன். ஸோ அந்த ஆர்டரில் போகிறது. ஒரு கேள்வி கேட்கறது தான், அலசி ஆராயிறது தான், ரீசனிங் பண்ணுறது தான், சரியாக தவறான பகுப்பாய்வு செய்கிறது, இது எல்லாமே சயின்டிஃபிக் மெத்தட். ஓகேங்களா. லாமார்க்கினுடைய தியரி பரிணாம கோட்பாடு என்னன்னு பார்த்தீங்களா, இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்யூர்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க் உயிரினங்கள் தங்கள் வாழ்நாளில் பெற்ற பண்புகளை அதன் மூலிமா அடுத்தடுத்தது. இப்போ பார்த்திங்களா, கழுத்தை நீட்டுதல் இப்போ எப்படி சொல்கிறாருன்னா, இது வந்து நம்ம ஒட்டகத்துக்கு வந்து ஏன் கழுத்து நீளமாக்கிறதுக்குன்னா, அப்படியே படிப்படியாக அது எட்டி 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 சாப்பிட்றதுனால அதனுடைய கழுத்து நீண்டிருக்கு அப்படின்றது. ஸோ அது மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா தன்னுடைய உடலை வந்து அதுக்கேற்ற மாதிரி பக்குவப்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். இன்சுலின் எந்த உறுப்பு உற்பத்தி செய்கிறது அப்படின்னா பேங்க்ரியாசிஸ். ஓகே, கணையத்தில் உள்ள லாங்கர் ஹேண்ட் திட்டுக்கள் செல் குழுக்கள் உள்ளன, இதுதான். ஓகே, காலாசார் அப்படின்ற நோய் வந்து புரோட்டோசோவா மூலமா ஏற்படுகிறது. ஓகே, லீஷ்மானியாசிஸ் என்ற புரோட்டோசோவால் ஏற்படுது, ஒட்டுண்ணி நோயாகும். ஓகேங்களா. சிப்கோயிக்கா அப்படின்னா மரங்களை பாதுகாக்கிறது. ஓகேங்களா. பீகாரில் உத்தரகாண்டில் சிப்கோயிக்கா அப்படின்றதாக்கம். இது மரங்களை பார்க்கறதுக்காக மரங்களை கட்டி பிடிச்சி ஒரு பாதுகாப்பு வைக்கும். 1970 சுந்தர்லால் பகுகுணம் அப்படின்றவர் இதிலேருந்து உருவானவர், மிகப்பெரிய ஒரு வன பாதுகாவலர். அதுவுமே இந்திரா காந்தி அம்மையார் பீரியடில் அது வந்து ஒரு பிரதமர் அளவுக்கு அது போச்சு. ஓகே, ஓசோன் நம்மை எதுக்காக பார்த்தீங்கன்னா, அல்ட்ரா வயலட் சன்லேருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸை ஓசோன் படலம் வந்து நம்ம பாதுகாக்குது. ஓகே, பூஞ்சைகள் மற்றும் உயர்ந்த தாவரங்களின் வேர்களுக்கு இடையேயான கூட்டு வாழ்வு டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஸோ மைக்ரோசிஸ். ஓகே, மைக்ரோசோவா என்பது ஒரு பூஞ்சை மற்றும் வாஸ்குலர் தாவரத்தின் வேர்களுக்கு இடையே உள்ள பரஸ்பர உருவாகும். பூஞ்சை ஊட்டச்சத்து உறிஞ்சல். ஸோ தாவரம் கரிமச்சேர்களை வழங்குகிறது. ஓகே, கொஷின் நம்பர் 2. சார்லஸ் டார்வின் அப்படின்னாவே நமக்கு பரிணாமன்றது தெரியும். அவருடைய இயற்கை தேர்வு மூலம் பரிணாம கோட்பாட்டை முன்மொழிந்தார். ஓகேங்களா. ஸோ யாருடைய இயற்கை தேர்வுன்னா, ஆல்பர்ட் ரசல் 858. ஓகே, வைட்டமின் சி. ஸோ இது நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் சி விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிச்சஸ்ட் அப்படின்னா, வைட்டமின் சி எதில் அதிகமாக கிடைக்குது அப்படின்றது. ஸோ ஆம்லா, நெல்லிக்காய் அல்லது ஆம்லா வைட்டமின் சி நிறைந்தது. ஒரு ஆரஞ்சு பழத்தை விட 20 மடங்கு அதிகம். ஓகேங்களா. திடீர்னு நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ வாயில் ஏதாவது ஒன்று கடிக்கிறப்ப ப்ளட்டு வரும். ஓகேங்களா. அது ஆப்பிளே கடிக்கவங்க பார்த்தா அந்த ஆப்பிளுக்குள்ளே லைட்டாக ப்ளட் வந்துட்டுருக்கு. அப்போ வைட்டமின் சி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் ஒரு 1 வீக்கு பாரு ஆரஞ்சு ஜூஸு அல்லது வேறு ஏதாவது இந்த நெல்லிக்காய் அது மாதிரி ஜூஸ் சாப்பிட்டிங்களா, நீங்கள் பார்த்தீங்களா அது நமக்கு அது ஒரு ஸ்ட்ரென்த்தன் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எதை கடிச்சாலும் ப்ளட் வராது. ஆஸ்துமா என்பது ஒரு நாள்பட்ட நோயாகும். முதன்மையாக எந்த உறுப்பு அமைப்பை பாதிக்கிறது ஆஸ்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இப்போ இருமிட்டே இருப்பாங்க. ஸோ அது ஆஸ்துமாவுடைய ஒரு சின்ன ஒரு சிம்டம்ஸ்னு வச்சுக்கோங்க. நமக்கு அது எங்கே பாதிக்குதுங்க, இப்போ இந்த தொண்டையிலேருந்து அப்படியே கீழே அந்த சுவாசிக்கிற அந்த பகுதியை தான் பாதிக்குது. ஓகேங்களா. சைலண்ட் வேலி அப்படின்னு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இதுவுமே வன பாதுகாப்பு இயக்கம் தான். ஓகேங்களா. அங்கே இருக்கிற சைலண்ட் வேலி பிளேஸை வந்து பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இயக்கம். ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் அந்த ஏரியா மிக அதிகமான அடர்ந்த காடுகளை கொண்டது. 1970-80களில் ஒரு நடந்தது. கேரளாவில் வந்து சைலண்ட் வேலியில் ஒரு
25th கொஷின் என்னென்னா, நிபா வைரஸ் என்பது ஒரு மனிதருக்கு முக்கியமாக எந்த விலங்கிலிருந்து பரவும் ஒரு நோய் அப்படின்னு, ஜூனோட்டிக் வைரஸ் அப்படின்வாங்க. இது எதுன்னா ஃப்ளையிங் பாக்ஸஸ், ஃப்ரூட்ஸ் பேர்ட்ஸ், ஓகேங்களா. பழம் தின்னக்கூடிய இந்த பறவைகளின் மூலிமா இது பரவக்கூடிய ஒரு வைரஸ், ஓகேங்களா. நிபா வைரஸ் ஃபஸ்ட்டு பார்த்திங்களா எங்கன்னா வெஸ்ட் பெங்கால், ரெண்டாவதாக கேரளாவில் வந்துச்சு, ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம கோவிட்னா கேரளா ஃபஸ்ட்டு எங்கன்னு, ஸோ அது கேட்கலாம். இந்தியாவில் எங்கே மொதல் பரவுச்சு அப்படின்ட்டு. ஸோ அமிலமலையின் முக்கிய காரணம் அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, ஓகேங்களா. இது H2SO4 HNO3. இது எப்படின்னா நம்ம மலை வருது, மலை H2O, நம்ம வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய சல்ஃபர் டை ஆக்சைடும் அதே மலை ப்ளஸ்ஸு நைட்ரஜன் டை ஆக்சைடும் சேர்ந்து H2SO4 HNO3 மாறி இது நம்ம தோலில் பட்டு அது நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது தான் இது. ஸோ அதனால தான் சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு இது மிக முக்கிய காரணம். பயோமேக்னிஃபிகேஷன் என்பது ஒரு உணவு சங்கிலியின் உயர் மட்டங்களில் ஒரு பொருளின் செறிவு அதிகரிப்பதை குறிக்கிறது. பொதுவாக எதனுடன் தொடர்புடையதுன்னா நான் பயோடிகிரேடபிள் டாக்ஸின்ஸ், ஓகே, DDT அண்ட் ஹெவி மெட்டல்ஸ். பின்வருவனவற்றில் எது மிக அதிக குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல், குளோபிங் GHGன்னு சொல்லுவாங்க, குளோபல் வார்மிங் கேஸ் அப்படின்றது. ஸோ வளிமண்டலத்தில் வெப்பம் அதிகரிக்கிறது தான், ஓகேங்களா. ஸோ அதுக்கு முக்கிய காரணம் சல்ஃபர் டெட்ராஃப்ளோரைடு, ஓகே, எக்ஸாஃப்ளோரைடு. இது தான் குளோபல் க்ரீன் ஹவுஸ் கேஸு, வெரி ஹை குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியலுக்கு. மஞ்சள் காமாலை என்பது தோல் மற்றும் கண்கள் மஞ்சள் நிறமாக மாறுவதால் வகைப்படுத்தப்படும் ஒரு அறிகுறியாகும். இது எந்த உறுப்புடன் தொடர்புடைய சிக்கலை குறிக்கிறது அப்படின்னு லிவர் தான். பல்ஸ் போலியோ திட்டம் எந்த நோயை ஒழிக்கும் திட்டம்னா போலியோ. இப்போ போலியோ நம்மளது சுத்தமாக ஒழிச்சிட்டாங்க. ஒரு 2014-15 இல்லாமல் போயிடுச்சு, இது வரைக்கும் இல்லை. ஆனால் உலகத்தில் இன்னும் சில நாடுகளில் இருந்துகிட்டு இருக்குது. தியரி ஆஃப் பயோஜீனிசஸ், இது ஸ்வான்னிக் பிளாஸ்களை பயன்படுத்தி எந்த விஞ்ஞானியால் சோதனை ரீதியாக ஆதரிக்கும். ஃபஸ்ட்டு கொஷினே பார்த்துருப்பாங்க, லூயிஸ் பாஸ்டர். ரிக்கட்ஸ் இதன் குறைபாட்டால்னா வைட்டமின் டி. வெக்டார் பார்ன் டிசீஸ் அப்படின்றது கேரியர் ஆர்கானிசம், ஓகே. வெக்டார் பார்ன் டிசீஸ் கேரியர் ஆர்கானிசம், அந்த நோயால் பரவுகிறது. மான்ட்ரீயல் புரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. மான்ட்ரீயல் புரோட்டோக்கால் என்விரான்மெண்டல் ரிலேட்டடானது. என்விரான்மெண்டல்ன்றது நிறைய வருது இல்லைங்களா. பயோடைவர்சிட்டி வரும், விலங்குகளை பாதுகாக்கிறது வரும், அதுக்கப்புறமா யானைகள் காண்டாமிருகங்கள் பாதுகாக்கிறது வரும், ஓசோன் படலம் வரும், பாலைவனமாக்குதலை தடுப்பதற்கான திட்டம். ஸோ இது என்விரான்மெண்டல் ரிலேட்டடாக நிறைய அக்ரிமெண்ட் போயிட்டே இருக்குது. இப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோங்க. அது எல்லாமே இது தான், ஓகேங்களா. இதில் மான்ட்ரீயல்ன்றது ஓசோன் அந்த லேயரை பாதுகாக்கக்கூடிய ஒரு சர்வதேச சுற்றுச்சூழல். இது மிக முக்கியமானது. எண்டமிக் ஸ்பீசிஸ் என்பவை என்னென்னு, ஃபவுண்ட் ஒன்லி இன் ஏ பர்டிகுலர் ஜாகிரபிக்கல் ஏரியா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் இது இருக்கும் அப்படின்னு.
அப்புறம் நீலகிரி தார் அப்படின்றது மேற்கு தொடர்ச்சி மலையின் முக்கியமான இனமாகும். ஓகே, நேஷ்னல் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அப்படின்றது கிளைமேட் ரெசிலண்ட் அண்ட் சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸ். ஓகேங்களா, இது NEPCN அப்படின்னு ஒரு பெரிய மிஷன் இருக்குது. நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்சுன்னு 2010 சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக உருவாக்கப்பட்டது. இதில் வந்து 8 சப்டிவிஷன் இருக்கும். நிறைய அதை சேவ் பண்ண இதை சேவ் பண்ண அப்படின்ட்டு நிறைய இருக்கும். அதில் மிக முக்கியமானது ஒன்று அக்ரிகல்ச்சரை சஸ்டைனபிள் பண்ணுறது. அக்ரிகல்ச்சர் சிஸ்டம்னால் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரு, லேண்டை கொஞ்சம் சேவ் பண்ணோம், உரங்கள் இல்லாமல் நீரை சரியாக யூஸ் படுத்தணும் அப்படின்றது. ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ், பாக்டீரியாவில் ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் என்பது நேச்சுரல் செலெக்ஷன். ஓகே, மின்கழிவு மேலாண்மை விதிகள் எந்த சட்டத்தின் இது கொண்டு வரப்பட்டதுன்னா 1986. ஓகே, இது திரும்ப கூட 2016 2022 இது அமெண்ட்மெண்ட்டு பண்ணாங்க. ஓகேங்களா, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. ஸோ ஏன்னா மின்னணு பொருட்கள் அதுக்கப்புறம் தானே அதிகரிச்சிச்சு. அதனால் H5N1 வைரஸ் வந்து பெரும்பாலும் செய்திகளில் வந்து பேர்டு இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்றது. MRI ஸ்கேன் அப்படின்னு நாம் பார்த்துருக்கேங்க இல்லைங்களா, இது உடலின் உள்ளே விரிவான படங்களை. இப்போ MRI ஸ்கேன்னா வந்து அதிக செலவாகுது. அப்போனா எம்னா மேக்னெட்டிக் ரேஸ், இன்ஃப்ராரெட்ஸ். ஸோ ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் அண்ட் ரேடியோ செலுத்தி அதிலேருந்து எடுக்கிறது. CRISPR-Cas9 அப்படின்றது ஒரு பயோடெக்னாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். உயிரி தொழில்நுட்பத்துறையில் ஒரு புரட்சிகரமான தொழில்நுட்பமாக இது வந்து ஜீன் எடிட்டிங் அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. NGT அப்படின்றது பார்த்திங்களா 2010 கொண்டு வந்தது, ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு தீர்ப்பாயம், ஒரு ஹை கோர்ட் இருக்குது பார்த்திங்களா, அது போல் இருக்கிறது. நம்ம சென்னையில் இருக்க அமைஞ்சிக்கரையில் இது சில மண்டலங்களில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட தீர்ப்பாயம். இதுவுமே ஹைகோர்ட் ஜட்ஜஸ் தான் இதுலேயும் இருப்பாங்க. ஓகே, ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் அப்படின்றது 1992, ப்ராஜெக்ட் டைகர் 1973, பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத்ன்றது தான் நம்ம ஹெல்த் ரிலேட்டடாக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி மத்திய அரசின் பாதுகாப்பு திட்டம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி பேர் இதுக்குள்ளே இருக்காங்க. 10 லட்சம் குடும்பங்கள், 5 லட்ச ரூபாய், 10 கோடிக்கு மேற்பட்ட குடும்பங்கள், 50 கோடி பேர் மெம்பர்ஸாக இருப்பாங்க. 5 லட்ச ரூபாய் பெர் இயருக்கு இது செலவு பண்ணிக்கலாம் அப்படின்றது. மின்கழிவு மேலாண்மை விதி 2016 2022 அமெண்ட்மெண்ட் பண்ணது 1986 ஆக்ட். ஓகேங்களா, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ன்றது. இந்த ஆக்டெல்லாம் பார்த்துக்காங்க. தொழிற்சாலைகள் சட்டம் 48, ஐடி ஆக்ட் மிக மிக முக்கியமானது 2000, IPC 860. MRI டெக்னிக்கு அப்படின்றது நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசிஸ்டன்ஸ். கொஷின் நம்பர் 47, இந்த வைரஸ் பெரும்பாலும் போர்டு இன்ஃப்ளூயன்ஸா. நவாமி கங்கா திட்டம்ன்றது கங்கையை தூய்மைப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். ரெடியூசிங் பொல்யூஷன் கன்சர்வ் ரிவர் கங்கா, 20,000 கோடி பட்ஜெட்டில். சிக்கல் செல் அனுமியான்றது ஒரு மரபணு நோயாக, ஹீமோப்ளியா சிவப்பான செல்கள் குறைபாட்டினால் ஏற்படக்கூடியது. யுனைடெட் நேஷன்ஸ் இது வந்து பிரேமர் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், இது கிளைமேட் சேஞ்ச் இதற்காக கொண்டு வரப்படுது. இது என்விரான்மெண்டல் ரிலேட்டடானது. சரி, 51வது கொஷின் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.